வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். ஏறாவூரில் முஸ்லிம் அடிப்படைவாத குழு ஞானதீரர் குற்றம் சுமத்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஏறாவூர் பிரதேசத்தில் லிபியா கடாபி குழு என்ற பெயரில் முஸ்லிம் அடிப்படைவாத குழு ஒன்று செயற்படுவதாக பொதுபெலசன் அமைப்பின் பொதுச் செயலாளர் ஞானதீரர் குற்றம் சுமத்துகின்றார். சில வாரங்களுக்கு முன்பு கிழக்கு மாகாணத்தில் ஏறாவூரில் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகையில் கலந்து கொண்டவர்கள் மத்தியில் ஏராளமான அச்சுறுத்தும் துண்டு பிரசுரங்கள் விநியோகம் செய்யப்பட்டிருக்கின்றன. காசிம் என்ற இளைஞன் மற்றும் பலரை சரியா சட்டத்தின் கல்லறிந்து விசாரணை செய்து மரண தண்டனை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அந்த துண்டு பிரசுரங்கள் மூலம் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றன. மத ரீதியான கடும் போக்கோ இலங்கையில் இஸ்லாமிய தீவிரவாதம் பரவுவது தொடர்பான எனது சமீபத்திய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த அச்சுறுத்தல்கள் காணப்படுகின்றன. உலகளாவிய பயங்கரவாத வலைமைப்புகளுடன் தொடர்புடையதும் அச்சுறுத்தல் விடுக்கப்படுவதும் குறித்து பொது பாதுகாப்பு செயலருக்கு எழுத்துப்பூர்வமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தான் வெளியிட்டிருந்ததாகவும் ஞானதீரர் குறிப்பிடுகின்றார். இந்த நிலைமை நாட்டுகள் தீவிரவாத நடவடிக்கைகள் மத ரீதியான கடும்போக்கு என்பவற்றின் ஆபத்தான அதிகரிப்பு சான்றாகும். ஏறாவூர் நிலவும் நிலைமைகள் மிகவும் கவலை அளிக்கின்றன. உள்ளோர் முஸ்லிம்கள் கடுமையான பாதுகாப்பின் கீழ் மசூதிக்கு செல்கின்றனர். தீவிரவாத குழுக்களுக்கு எதிரான எதிர்ப்புக்கு அறியப்பட்ட ஏறாவூரில் சூஃபி சங்கத்தின் செயலாளர் காசிம் காத்தாங்குடி அமைதியை விரும்பும் முஸ்லிம்களுக்கு எதிராக அதிகரித்து வரும் அச்சுறுத்தல் குறித்தும் விவாதிக்க என்னை சந்திக்க வருகை தந்திருந்தார். தீவிரவாத குழுக்கள் திட்டமிட்டு பெரிய பேரழிவுகள் என்று அவர் விவரித்தவற்றை தடுப்பதில் 2013ஆம் ஆண்டு தொடக்கம் செயற்படுவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். போதுமான பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலமுறை கோரிய போதிலும் அவை வழங்கப்படவில்லை என்றும் கிழக்கு மாகாணத்தில் இருக்கும் புலனாய்வு பிரிவுகளுக்கு இருக்கும் சில முஸ்லிம் அதிகாரிகள் மதக்கடமைகள் காரணம் காட்டி உயர் அதிகாரிகளுக்கு துல்லியமான தகவல்களை தவிர தவறியுள்ளனர். இந்த இஸ்லாமிய தீவிரவாதம் ஒரு அரசாங்கத்துக்கு அச்சுறுத்தல் அல்ல, ஆனால் முழு நாட்டுக்கும் அச்சுறுத்தல். மிகவும் ஆபத்தான சித்தாந்த ஜிகாதிகள் இப்போது அரசாங்கத்தை பாதுகாப்பு படைகளின் சில கூறுகளை செல்வாக்கு செலுத்தி வருகின்றனர். அதிகாரத்தில் இருப்பவர்கள் அவர்களிடமிருந்து ஆலோசனையை பெற்றால் நாங்கள் உண்மையிலேயே உதவியற்றவர்களாகத்தான் இருக்கின்றோம். முன்னர் எனக்கு அடிப்படை பாதுகாப்பு ஒதுக்கப்பட்டிருந்தது. பின்னர் பாதுகாப்பு நானாக விரும்பி விலகி கொண்டேன். இப்போது உள்ள அச்சுறுத்தல் காரணமாக எனக்கு அமைச்சரவை பாதுகாப்பு பிரிவின் பாதுகாப்பை வழங்குமாறு கூறுவதாக ஞானதீரர் விசேட செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்டிருக்கின்றார். அதிரடியாக மாற்றம் கண்ட தங்கத்தின் விலைகள். இலங்கையில் தங்கத்தின் விலைகள் நேற்றுடன் ஒப்பிடும்போது சடுதியான அதிகரிப்பை பதிவு செய்திருக்கின்றன. 24 கரட் தங்க பவுன் ஒன்றின் விலையானது 2,79,000 ரூபாவாக காணப்படுகின்றது. 22 கரட் தங்க பவுன் ஒன்றின் விலை 2,56,700 ரூபாய். அத்துடன் கொழும்பு செட்டியார் தெரு தங்க விலை நிலவரங்களின் அடிப்படையில் 24 கரட் தங்க பவுன் ஒன்று 2,65,000 ரூபாவாக பதிவாகி இருக்கின்றது. இதேவேளை 22 கரட் தங்க பவுன் ஒன்றின் விலையானது 2,45,000 ரூபாவாக காணப்படுகின்றது. எனினும் தங்க ஆபரணங்களின் விலை இந்த விலைகளிலிருந்து மாற்றம் அடையலாம். அடுத்த வருடம் வெள்ளவத்தையில் நினைவேந்தல் செய்தால் யுத்தம் வெடிக்கும் தேரர் எச்சரிக்கை. வெள்ளவத்தையில் நினைவேந்தலை அடுத்த வருடம் அனுஷ்டிக்க விடாதீர்கள், அவ்வாறு நினைவேந்தல் செய்தால் மீண்டும் ஒரு யுத்தம் வெடிக்கும் என்று தேரர் ஒருவர் எச்சரிக்கை வழங்கியிருக்கின்றார். இன்று உலகம் முழுவதும் தமிழ் புலம்பெயர்ந்தவர்களாக தமிழீழ விடுதலை புலிகள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றனர். அவர்களின் தனி தேசத்துக்கான அனைத்து விடயங்களையும் சர்வதேச தரப்பில் மிக நேர்த்தியான முறையில் செய்து வருவதாக குற்றம் சுமத்துகின்றார் தேரர். புலம்பெயர்ந்தோரையும் வலுப்படுத்த வேண்டாம் என்று நாம் அரசாங்கத்தை கேட்டு நிற்கின்றோம். புலம்பெயர்ந்து சென்றவர்கள் கிட்டத்தட்ட அந்த அரசாங்கங்களுடன் இணைந்து ஆட்சியமைக்கும் நிலையில் எமது புலம்பெயர் தமிழர்கள் காணப்படுகின்றனர். ஆட்சியமைக்கும் நிலையில் இருக்கும் எமது புலம்பெயர் தமிழர்கள் அரசாங்கத்தில் சரியான முறையில் அழுத்தங்களை கொடுத்து இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலை தொடர்பான ஆதாரங்களை வெளிக்கொண்டு வந்த வண்ணமே இருக்கிறனர். இதன் காரணமாக இலங்கை அரசாங்கத்துக்கு ஐரோப்பிய நாடுகள் மற்றும் வளர்ந்து வரும் நாடுகள் இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக திருப்பிவிடப்படும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் குற்றம் சுமத்தி இருக்கின்றார் தேரர். சபையில் ஆளும் கட்சி முன்வைத்த கருத்தை எதிர்த்து வெளியிட்டிருக்கின்றார் அர்ச்சுனா. ஆணையிரவு உப்பு உற்பத்தி தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்த சமரசிங்கம் முன்வைத்த கருத்துக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கடும் எதிர்ப்பினை வெளியிடுகின்றார். வசந்த சமரசிங்க நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகையில் அவரின் கருத்து பொய்யென அர்ச்சுனா குறிப்பிடுகின்றார். சதோச நிறுவனங்களில் 400 கிராம் உப்பு பொதி ஒன்று 120 ரூபாவுக்கு விற்கப்படுகின்றது. சில இடங்களில் மாபியாவுக்களினால் குறித்த உப்பு பொதி 300 ரூபாய் வரை விற்கப்படுகின்றது. வசந்த சமரசிங்க இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கின்றார். துறைமுகத்துக்கு 25 கொள்கலன்கள் வந்திருப்பதாகவும் ஆணையிரவு உப்பு உற்பத்தி இடம்பெற்று வருவதாகவும் சொல்கின்றார்.
எனவே விரைவில் உப்பு தட்டுப்பாடு பிரச்சினை தீர்க்கப்படும். ஆகையினால் இனி எதிர்க்கட்சிகள் புதிய விமர்சனங்களை தேட தயாராக வேண்டாம். இதில் கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா, ஆணையரவில் உப்பு உற்பத்தி செய்யப்படுவது பச்சை பொய். அது மாத்திரமன்றி ஆணையரவு உப்பு உற்பத்தியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அது இந்த அரசாங்கத்துக்கு தெரியுமா? இதனைத் தொடர்ந்து வடக்கில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் தெற்கில் செல்லும், தெற்கில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் வடக்கு செல்லும் என்றால், ஏனென்றால் இது ஒரு நாடு, அதற்கு எதிராக யாரும் போரிட முடியாது என்றும் வசந்த சமரசிங்க குறிப்பிடுகின்றார். கோத்தபாய ராஜபக்ச ஆட்சி கவிழ்ப்புக்கு வித்திட்டவர் பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக சமரசிங்கவின் மனைவி கூறிய தகவல். கோத்தபாய ராஜபக்ச ஆட்சியில் முதலாக உரம் தொடர்பான பிரச்சினை வெளிக்கொணர்ந்து வந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பத் தசநாயக்க கருத்து வெளியிட்டுள்ளார். பதுளையில் ஒரு வழக்கில் என் மீது குற்றம் சுமத்தப்பட்டு அதற்கு பிணை வழங்கும் போது மீண்டும் கொழும்பில் என் மீது வழக்கொன்று பதிவு செய்யப்படுகின்றதாம். எனது மனைவி ரணில் விக்ரமசிங்கவிடம் சென்று எனக்கு பிணை கிடைக்க உதவி செய்யுமாறு கோரிக்கை விடுத்தார். ரணில் விக்ரமசிங்க அவரது மனைவி சொல்வதை செய்ய மாட்டார் என்ற நிலையில் எனது மனைவி சொல்வதையே செய்வார் என்றும் ரணில் விக்ரமசிங்க என்பவர் உலகில் விழுங்கிவிட்டு தண்ணீர் குடிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். நாங்கள் ரணில் விக்ரமசிங்கவிடம் இணைந்து நாட்டை பொறுப்பேற்ற போது டாலர் கையிருப்பு $200 மில்லியன். ஆனால் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கா நம் நாட்டை ஒப்படைத்த போது டாலர் கையிருப்பு $6 பில்லியன். நாங்கள் ஆட்சி இருந்தபோது உப்பு இருந்தது, தற்பொழுது உப்பு இல்லை. உப்பை விநியோகிக்க முடியாது என்று ஒப்புக்கொள்ளுங்கள். வெள்ளியர்கள் இந்த நாட்டை பிடித்தபோது தெற்கைச் சேர்ந்த மக்கள் உப்பை எடுத்துக்கொண்டு சென்று மலைநாட்டில் தங்களின் வாழ்க்கையை தொடங்கினார். இந்த நாட்டின் வரலாற்றில் எந்த ஒரு காலத்தில் உப்பு தட்டுப்பாடு ஏற்பட்டதில்லை. ஆனால் இந்த அரசாங்கத்தின் காலத்தில் முதல் முறையாக உப்பு தட்டுப்பாடு ஏற்படுகின்றது. காலிமுகத்துடல் போராட்டம் போன்ற மாபெரும் போராட்டம் நடந்ததனால் உங்களுக்கு லட்சக்கணக்கான வாக்குகள் கிடைத்தன. இல்லையென்றால் நீங்கள் உள்ளூராட்சி சபைகளில் கூட தேர்வு செய்யப்படக்கூடிய தகுதி அற்றவர்களாக இருந்திருக்கின்றீர்கள். கோத்தபாய ராஜபக்ச ஆட்சியில் முதலாக நான் தான் உரம் தொடர்பான பிரச்சனையை வெளிக்கொண்டேன். அதன் பின்னரே ஒரு முக்கிய பிரச்சனையாக மாறி ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. அதேபோல் எங்கள் சிறைக்கு அனுப்ப யோசிக்காமல் தற்பொழுது முன்வைக்கும் குறைபாடுகளை கவனத்தில் எடுத்து அவற்றை திருத்திக் கொள்ளுங்கள் என்றும் அறைகூவல் விடுக்கின்றார். இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணய மாற்று விகிதங்களின் பட்டியல். ஆஸ்திரேலியன் டாலர் $198, கனேடியன் டாலர் $220, யூரோ ஒன்றின் பெறுமதி $346, சிங்கப்பூர் டாலர் $237, ஸ்டேர்லிங் பவுண்ட் $410, சுவிஸ் பிராங்க் $373, ஐக்கிய அமெரிக்க டாலர் $304. தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணய பெறுமதிகளாக பஹ்ரைன் தினார் $797, குவைத் தினார் $979, ஓமான் ரியால் $780, கட்டார் ரியால் $82, சவுதி அரேபியா ரியால் $80, ஐக்கிய அரபு ராச்சியம் $81. இலங்கையில் இனப்படுகொலை நடக்கவே இல்லை. இலங்கையில் தமிழ் இனப்படுகொலை நடக்கவே இல்லை என்றும் கனடா அல்ல உலகில் எந்த நாடுகள் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தாலும் அதற்கு நாம் கடும் எதிர்ப்பை வெளியிடுவோம் என்று வலிமை போன்ற கருத்து வெளியிட்டிருக்கின்றார் வெளிவார அமைச்சர் விஜித கேரத் அவர்கள். உலக நாடுகள் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய தளங்களில் முள்ளிய வாய்க்கால்களில் உயிரிழந்தவர்களுக்கு நினைவுகூறி இனவழிப்பு என்ற பெயர்வையில் நினைவுகள் வைக்கப்பட்டிருக்கின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது. இதேபோன்று அண்மையில் கனடாவில் நினைவாலயம் துறக்கப்பட்டதன் எதிரொலியாக அதுவும் தமிழீழ வரைபடத்தை தாங்கி உருவாக்கப்பட்டிருப்பதனால் சர்வதேச அரங்கில் மிகப்பெரிய அங்கீகாரமாக மாறியிருக்கிறது. இலங்கையில் இனப்படுகொலை நடந்தது என்று கூறப்படுவதை ஏற்க முடியாது என்றும் போரின் போது கூட சிவில் மக்களை பாதுகாத்தபடியே போர் முன்னெடுக்கப்பட்டதாகவும் பயணக்கைதிகளை பிடித்து வைத்திருந்தால் மக்களை கூட படையினர் மீட்டதாகவும் இலங்கையில் இனப்படுகொலை நடந்துள்ளது என்று எந்த ஒரு நாடும் ஆதாரத்துடன் குற்றச்சாட்டும் முன்வைக்கவில்லை என்றும் சொல்லியிருக்கிறார். போர் காரணமாக கைது செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் மற்றும் பிரதான சந்தேக நபர்கள் சிறையில் கொல்லப்படவும் இல்லை. எனவே கனடா அல்ல உலகில் எந்த நாடாக இருந்தாலும் இலங்கையில் இனப்படுகொலை குற்றச்சாட்டை நாம் ஏற்க மாட்டோம். இது எமது உறுதியான நிலைப்பாடு என்றும் ராஜேந்திர ரீதியில் தலையிட வேண்டிய விதத்தில் நாம் தலையிடுவோம் என்றும் எச்சரிக்கை வழங்கியிருக்கின்றார் விஜித கேரத் அவர்கள். முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்கலவின் வழக்கில் பிரதான சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருக்கும் அவரின் மகனும் இலங்கை கிரிக்கெட் வீரருமான ரம்பிந்த ரம்புக்கல்ல கைது செய்யப்பட்டுள்ளார். லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளின் பேரில் விசாரணை ஆணைக்குழுவினால் இன்று கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் அறிவித்துள்ளனர். கொழும்பின் புறநகர் பகுதியான அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து கைப்பற்றப்பட்ட தங்க முலாம் பூசப்பட்ட T56 ரக துப்பாக்கி வைத்திருந்த பிரதான சந்தேக நபரும் பெண்ணும் மற்றொரு பெண்ணும் வெள்ளவத்தை போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் 40, 68 வயதானவர்கள். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கல்கிசை நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டனர்.
ஆசியாவில் மீண்டும் புதிய வைரஸ் அலை உருவாகி இருப்பதுடன் இந்தியாவில் வைரஸ் தொற்றினால் 257 பேர் பாதிக்கப்பட்டனர். ஆசியாவில் குறிப்பாக தென்கிழக்கு ஆசியாவில் வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை சமீப காலமாக அதிகரித்து வருகிறது. தற்பொழுது பரவி வரும் ஒமைக்ரான் B286 திரிபோன் இந்த வகை வைரஸ் பரவல் மிக அதிகமாக இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கின்றது.